இன்றைக்கி நம்ம பார்க்குறது அவல் லட்டு. இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது சோள அவல். 2 கப் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு கப்பு சோள அவல் போட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் கைவிடாமல் இதை ரோஸ்ட் பண்ணுங்க, இல்லைனாக்கா இது கருகி போயிடும். வெறும் ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணுறோம், நெய்யெல்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நல்லா சூடு நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இது வறுத்தோன்னா இது அப்படியே கொஞ்சம் அளவு குறைஞ்சிடும் நம்ம பொடி பண்ணால். அதனால் மினிமம் ஒரு 2 கப்பாவது அவல் எடுத்து நீங்கள் பொடி பண்ணாதான் சரியாக வரும். 2லேருந்து 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இது கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வறுத்த அவலில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு அவல் பொடி ரோஸ்ட் பண்ணி பொடித்த சோள அவல் 1 கப். இது 1/2 கப் பாதாம் பவுடர். பாதாம் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வறுத்த தேங்காய் கூட போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நல்லா கலக்கணும். இது ஒன்றோட ஒன்று கலப்படலைன்னா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பாதாம் பவுடராக இருக்கும், ஒரு இடத்துல அவலாக இருக்கும். இந்த பாதாமையும் அவல் பவுடரையும் நல்லா கலந்துப்போம், இல்லைன்னா ஒரு இடத்துல அது தனித்தனியாக இருக்கும். அதனால் முதல்ல பாதாம் பவுடர், அவல் பவுடர், ஏலக்காய் இதை கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 கப்பு ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது நல்லா கையால் உதுத்து கலந்து விட்டுக்கலாம். முதல்ல இப்போ நீங்கள் வாயில் போட்டு கொஞ்சம் பாருங்கள், ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்றதா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேணுனாலும். இந்த கையால் கலந்தாதான் நல்லா கலக்கும், அதனால் கொஞ்சம் கையாலேயே கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் உடைச்சிட்டு இப்போ இதில் நீங்கள் வறுத்த இது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதெல்லாம் போடணுன்னா போடலாம். நான் போடலை, ஏன்னா பாதாம் பவுடர் வேறு போட்டிருக்கோம். அதனால் நான் பாதாம் முந்திரி எதுவும் போடலை, வெறும் லட்டு தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் பாதாம் பவுடருக்கு பதிலாக தேங்காயை நல்லா ஃப்ரெஷ் தேங்காயை துருவி அதை நல்லா செவக்க வறுத்துட்டு அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டெசிகேட்டட் கோகோனட்னு கிடைக்கிறது அதை ஆட் பண்ணலாம். கொப்பரை வாசனை பிடிக்கும்னா கொப்பரை கூட துருவி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நேச்சுரலாக அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பு இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு நெய் அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. இதை நீங்கள் வீகன் வெர்ஷனாக பண்ணோன்னா கோகோனட் ஆயில் வச்சு விட்டு பிடிக்கலாம், இல்லைன்னா நெய் விட்டு பிடிக்கலாம். இப்போ நம்ம கலந்தாச்சு. ஸ்வீட் நான் போடுறதான்னு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கரெக்டாக இருக்குது. ஸோ 1/2 கப்பு மொத்தம் நம்ம 1 கப்பு அவல் பொடி, 1/2 கப் பாதாம் பவுடர், மொத்தமாக 1/2 கப்பு. அதுக்கு 1/2 கப்பு நான் நாட்டு சர்க்கரை, நல்லா இந்த 1/2 கப் மெஷர்னால இல்லைனா ஃபுல்லாக 1/2 கப்பு
நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். எங்களோட டேஸ்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு தோணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. ஸோ இதில் இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு பிடிக்கிற வர அளவுக்கு நெய் சேர்த்துனோன்னா போதும். இதுக்கு நிறைய நெய்யெல்லாம் தேவையில்லை. இது மாதிரி வெட்டாகணும். இதெல்லாம் இந்த நெய் இதில் வெட்டாயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக பிடிக்கலாம். ஸோ முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 மொத்தமாக 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு பவுடர், 1/2 கப் வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரை, 1/2 கப் நெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்வீட் இது. குழந்தைங்கள் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்கலாம். அது கொஞ்சம் அது வார்மாக இருக்கும்போதே பிடிச்சிருங்க, இல்லைன்னா பிடிக்க வராது. இது முதல்ல ஒரு மாதிரி ஷேப்பில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல பர்ஃபெக்ட் ரவுண்டாக கொஞ்சம் பொறுத்து கூட ஒரு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கடைசியாக கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் நெய் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் விட்டு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்காக. நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 11 லட்டு வந்திருக்கு.